ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முருங்கை மரம். ஓகே, முருங்கை மரம்னு சொன்னால் தான் தெரியாது. முருங்கை மரம். இந்த கீரை டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த கீரையை நம்ம அதை அவிச்சு அதை பாயில் பண்ணோம். நல்லா அவிச்சிட்டு ஏர்லி மார்னிங் காலையிலேயே அதை ட்ரிங்க் பண்ணோன்னா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே இல்லாமல் ரொம்ப சத்துள்ள கீரை. அதே மாதிரி அந்த காயும் நல்லா உங்களுக்கு தெரியும், நல்ல விட்டமின்ஸ் கூட. கறி வச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இந்த டயபெட்டிஸுக்கு இதை சாப்பிட்றது இல்லாமல் அந்த மரத்தில் ஒரு இதில் பிஸ்னு அது வரும், நம்ம கொத்தி விட்டோன்னா வரும். அந்த பிஸ்னு எடுத்து நம்ம காய வச்சு அதை நம்ம நைட்டே போட்டுடணும். நைட்டே ஓட்டரில் போட்டுட்டோன்னா, சும்மா பச்சை தண்ணி சொல்லுவாங்களே, வாட்டரில் போட்டுட்டோன்னா தென் மார்னிங் நல்லா ஊறிடும். ஊறினோடனே அதை கரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப உடம்புல ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும். அனதர் திங்ஸ் வெயிட் லாஸ். அதுதான் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணும். அது வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப குட் மெடிசன். அண்டு அதே போல் மிலையன் என்ன செய்வாங்கன்னா, மலேசியாவில் மிலையன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பேய் விரட்டின இந்தியன்ஸ் வேப்பிலையை வச்சு அடிப்பாங்க. அதே மாதிரி மிலையன் இந்த முருங்கை மரத்தை தான் வச்சு, இந்த முருங்கை இலையை தான் வச்சு அடிப்பாங்க தலையில். அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அதை. அதே போல் இந்த முருங்கை மரம் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. சைடில் வைக்கலாம். வீட்டுக்கு நேராக, வாசப்படிக்கு நேராக தான் வைக்கக்கூடாது. பட் சைடில் வைக்கலாம். ஏன்னா அந்த மரம் வேகமாக முறிஞ்சிடும், டக்குன்னு முறியும். அந்த முறிகிற அந்த மரத்தை எதிர்க்க வைக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கான மரம் வைக்கணும்பாங்க. பட் சைடில் வைக்கலாம். இது இஸ் அ குட் மெடிசன் ஃபார் டயபெட்டிஸ். யா, ரொம்ப நல்லது. நல்ல விட்டமின்ஸ். யா.